சடே சிங்க கேஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. காஸ்ட் பண்ண சடே சிங்க்கு என்ன மாதிரி ரோல்? மறுபடியும் எம்ஜே ரெப்ரேஸ் பண்ண போறாங்களா? இல்ல வந்து ஒரு பிளாக் கேட் கொண்டு வர போறாங்க. பிளாக் கேட்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்பைடர்மேன் தான். பட் இங்க பீட்டர் பார்க்கர்ன்ற ஒரு ஆள் இருக்காரு. பீட்டர் பார்க்கர் வந்து எனக்கு பீட்டர் பார்க்கரே வேணாம், ஸ்பைடர்மேனா நான் மாறப்போறேன்னு சொல்லிட்டு மாறப்போற ஒரு தருணம் இது. அப்போ மேக்ஸிமம் வந்து சடே சிங்க்கு இப்போ உள்ள ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து விட்டுருந்திருப்பாங்க. ஸோ அத வந்து பார்த்து மேபி நான் ஒரு சின்ன நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, கார்லி கூப்பர் வந்தா எப்படி இருக்கும் அப்டின்னு. கார்லி கூப்பர் யாரு அப்டின்னா, இவங்களும் ஒன் ஆஃப் த சூப்பர் பவர் ஒண்ணு கொண்டவங்க தான். அண்ட் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஸ்பைடர்மேன் மேல. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அதே அந்த ஒன் மோர் டே ஆர்க் ஸ்டோரில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஏன் இருக்கக்கூடாது அப்டின்ற ஒண்ணு. 2வது வந்து மெனன்ஸ். மெனன்ஸ் எங்க கேள்விப்பட்ட மாரில எஸ் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மன் ஆஸ்பானோட அண்டர் கிரவுண்ட் இருக்கிற ஒர்க் பண்ற இடத்துல இவங்களும் ஒன் ஆஃப் த ஒரு வில்லன் தான். ஃபீமேல் வில்லன் தான். ஸோ அதனால அப்படி இருக்க போகும்போது மெனன்ஸ வந்து உள்ள கொண்டு வந்து அந்த ஒரு மாரி ஒரு ஸ்ட்ரீட் லெவல் கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு இருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து ஒரு வில்லன் ரோல வந்து சடே சிங் கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. எப்பேர்ப்பட்ட கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா மேபி ஒரு கேர்லி கூப்பரா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்.